ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னால் நான் வந்து இப்போ என்னோட மெட்டாபாஸுக்கு வந்து என்னென்ன ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன அதுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகிறது ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி பஸ்ட்டிலேருந்து பேசிக்லேருந்து பார்ப்போம். இப்போ வந்து பைனான்ஸில் வந்து என்னென்ன $1 பை பண்ணுறேன்னு சொல்லி நான் பார்ப்போம். இப்போ வந்து உங்களோட பைனான்ஸுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து ரேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரேட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி வரும். இதில் வந்து P2Pன்னு இருக்குது. P2Pயில் போயிட்டு USDT வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா $377.95 $500 மேலே இருந்தால் நாள் வாங்கலாம். டொட்டேஸ் அந்த ஒரு ஆள்கிட்ட இதில் வந்து பை அண்டு கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் எப்படி வரும். இதில் வந்து எவ்வளோக்கு வாங்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து நான் வந்து $2000 வாங்க போகிறேன். 2000 வந்து $6 ஆகுது. ஓகே, இப்போ வந்து $2150 நான் வந்து $1 வாங்க போகிறேன். இதில் வந்து பையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே இப்படி வரும். இதில் வந்து மேக் பேமெண்ட்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பேன். அவர் வந்து ஆன்லைனில் இருக்கிறாராண்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆன்லைனில் இருக்கிறார். இப்போ வந்து மேக் பேமெண்ட்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. LOLC இல்லாட்டி வந்து சம்பத்துக்கு வந்து பேமெண்ட்டை போடலாம். நாம் வந்து இப்போ சம்பத்துக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து ரிசீட் எடுத்து இவருக்கு சென்ட் பண்ணினீங்கன்னா ஓகே. ஓகே, அவருக்கு வந்து நான் இப்போ வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அப்படியே வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணின பில்லை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போய் அப்படியே பைனான்ஸில் போய் ட்ரான்ஸ்ஃபர் செல்லில் வந்து போட்டுட்டு ஷார்ட்டில் போய் உங்களோட பேமெண்ட் பில்லை வந்து சென்ட் பண்ணணும். செல்லருக்கு வந்து உங்களோட பேமெண்ட் பில்லை வந்து சென்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவர் வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து ஓகே பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவார் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் $5.95 வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன். இனி வந்து மெயின் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட் வந்து அட் ஆகிருக்கும். பலட்டில் போய் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னு ஃபண்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மணி வந்து அட் ஆகிருக்கும். இதில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்பாட் பேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிங்க சொன்னால் ஃபண்டிங்கில் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து USDT வந்து மாற்றணும். ஃபஸ்ட் USDT கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபராக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, இதில் போயிட்டு நீ உங்களோட கோமில் போய் இதில் வந்து மோரண்ட் இருக்குது. மோரண்ட் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இதில் வந்து கீழே கன்வெர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கன்வெர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பொலிகான் டைப் பண்ணணும். மெத்தட் வந்து USDTயில் டைப் பண்ணி விட்டு இதில் வந்து பொலிகான்
ஓகே இது வந்து யூஎஸ்டியில் விட்டுட்டு அடுத்தது வந்து பொலிகான். ஓகே இதில் வந்து மெட்டிக்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது பொலிகானை டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து மேட்ச் எத்தனை டாலர் வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறோமோ மெட்டிக்காக அத்தனை டாலர் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கன்வர்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அமௌண்ட் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகே இப்போ வந்து பேக்கில் போயிட்டு பேக் பண்ணிவிட்டு உங்களோட வேலட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து யூஎஸ்டிடி எடுத்துகிட்டு உங்களோட பொலிகான் அமௌண்ட் வந்து அட் ஆகிருக்கு. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பொலிகான் மெட்டிக் வந்து 6,94 மெட்டிக் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து உங்களோட ராஸ்வலட்டுக்கு போய் ஓகே அப்படியே உங்களோட ராஸ்வலட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் வந்து கோயின் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து பொலிகான் இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து ரிசீவ் அட்ரஸை வந்து காப்பி பண்ணணும். ரிசீவ்னு சொல்லி ரிசீவ்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு அட்ரஸ் வந்து வரும். ஓகே இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இதில் வந்து விட்ரோன்னு இருக்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்கன்ட்டு இதில் வந்து மெட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பிவா கிரிப்டோ நெட்வொர்க்குன்றது அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே இதில் வந்து நாங்கள் காப்பி பண்ண அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நெட்வொர்க் வந்து பொலிகான் என்றதுக்கு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நாம் வந்து ஃபுல்லாக சென்ட் பண்ண போகிறோம். அதில் மேசன் கொடுத்துட்டு இதில் வந்து விட்ராவில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மினிமம் வந்து 10 மெட்ரிக் தான் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அதில் வந்து மெட்ரிக் ஓகே நம்ம வந்து மேலதிகமாக வந்து டாலரை வந்து ஆட் பண்ணி 10 மெட்ரிக் வந்து வாங்கிட்டேன். 10 மெட்ரிக் தான் மினிமம் வந்து விட்ராவல் பண்ணலாம். ஓகே இப்போ விட்ராவில் போய் சென்ட் போய் இதில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வந்து பொலிகான் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக கொடுத்துட்டு ஃபுல்லாக சென்ட் பண்ணுவோம். சென்டை கொடுத்துட்டு விட்ராவலாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருக்கீங்களா உடனடியாக வந்து உங்களோட ராஸ்வலட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். இதில் வந்து வெரிஃபிகேஷன் கோட் இருக்குது. வெரிஃபிகேஷன் கோட்டையும் ஃபில் பண்ணிவிட்டு ஓகே இதில் வந்து விட்ராவல் ப்ராசஸிங்கில் இருக்குது. வியூ ஹிஸ்டோரி என்று கொடுத்தோன்னு சொன்னால் வியூ ஹிஸ்ட்ரி என்று கொடுத்தோன்னு சொன்னால் இதில் வந்து விட்ரிங் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் வந்த உடனே ராஸ்வலட்டுக்கு எங்களுக்கு வந்துடும். ஓகே மேலே பார்த்தீங்கன்னா ராஸ்வலட்டுக்கு வந்து அந்த 10 மெட்ரிக் வந்து ரிசீவ் ஆகிட்டு அப்படியே வந்து பைக் பண்ணிவிட்டு ராஸ்வலட்டுக்கு போவோம். அந்த ராஸ்வலட்டுக்கு போயிட்டு அமௌண்ட்டை சேவ் பண்ணிங்கன்னா வந்துட்டுது. இதை வந்து ஸ்வாப் பண்ணணும். இதில் வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மேட்ரிக் வந்து எத்தனை தேவை இப்போ செலக்ட் பண்ணின உடனே வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மேலே வந்து மேட்ரிக் அண்டு மேட்ரிக்கை செலக்ட் பண்ணணும். மேட்ரிக் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ஓகே அடுத்தது வந்து கீழே வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண போகிற கோயின் வந்து டை கோயின் வச்சு தான் நான் இப்போ பிஸ்னஸ் செய்ய போகிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே கோயின் வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தானே இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகே இதில் வந்து எங்களுக்கு எத்தனை டாலர் தேவையோ அதை வந்து டையாக மாற்றலாம். அவங்களுக்கு வந்து இப்போ $5 தேவை. இதில் வந்து முதலாவது வந்து பொலிகான் மேட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து கீழே வந்து
டை கோயின் வந்து ஆட் பண்ணணும் வேண்டாம். நாங்கள் டை கோயினை வச்சு தான் பிஸ்னஸ் செய்கிறோம். அதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் கோயின். அதில் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. டையை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் செய்கிறதுக்கு வந்து $5 தேவை. அதனால் வந்து $5 செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து 5 போட்டுட்டு இதில் வந்து 5 போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, உங்களோட பொலிகோன் வந்து 5 டை கோயினாக மாறுறதுக்கு கேட்டிருக்கு. இதில் வந்து நெட்வொர்க் பீஸ் வந்து 0.1 மெட்ரிக் வந்து நெட்வொர்க் பீஸ் மட்டும் நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறது கன்ஃபார்மாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் கன்வெர்ட் ஆகிடும். பொலிகோன் வந்து டை கோயினாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும் மெட்ரிக் வந்து. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா கோயின் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஓகே அப்படியே பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களை வந்து ஃப்ரெண்டு உங்களோட அப்ளைனர் அதாவது உங்களை யார் இன்வைட் பண்ணினாங்களோ அவங்கள்ட்ட லிங்கை வாங்கிட்டு அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுக்கு போயிட்டு ப்ரௌசர் கீழே வந்து 3 வந்து ப்ரௌசர்னு சொல்லியிருக்கு. அந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சர்ச் ஆர் இன்டர் வெப்சைட் URL இருக்குது. அதில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி வரும். கீபோர்டில் வந்து கீழே வந்து டன்னு இருக்குது. டன்னை கொடுத்தா அந்த சைட்டுக்குள்ளே போகும். அதை மேலே வந்து எதரியம் ஐக்கான் போட்டிருக்கு. அந்த எதரியம் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பொலிகோன் செலக்ட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து உங்கள்கிட்ட அப்ளைன்ட்ட ஐடி காட்டும். சைன் அப் நாவாக கொடுத்தீங்கன்னா எந்த சைட்டில் நீங்கள் கிரிக்கெட் பண்ண போகிறீங்களோ இப்போ ரஸ் வாலெட் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ரஸ் வாலெட்டை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ரஸ் வாலெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவா கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சின்ன ஒரு பீஸ் ஒன்று ஓட்டுவான், சின்ன கணக்கு ஒன்று. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு வந்துட்டு இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு. அடுத்தது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ண போகிறோம். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ பண்ணுறது. ப்ரீவியூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து முதலாவது ஆக்டிவேட்ன்றது அதை கிளிக் பண்ணினீங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து இதில் வந்து சின்ன பொச்சன் இருக்குது. அதில் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரோசீட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இதில் வந்து ப்ரோசீட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட $5 அந்த பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. ஏன்டா அவங்களுக்கு வந்து இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கணக்கு பீஸ் கொண்டு ஓட்டுறாங்க. இதில் வந்து அப்ரூவாக கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து இப்போ ரஸ்வர்டில் இருந்து இதில் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து என்னென்ன விட்ரோல் எடுப்போம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.